Hello guys and girls. CBSE 10th Tamil 2025 to 26 question pattern தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Total marks 80, time 3 hours. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 2025 to 26க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கை யூஸ் பண்ணக்கூடாது. 2024 to 25க்கு ஒரு புக்கு இருந்துச்சு இல்லையா, அந்த புக்கை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ till the end வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்ஷன் ஏ, ரீடிங் அன்சீன் பேசேஜ் 10 மார்க்ஸ், அதாவது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இந்த அன்சீன் பேசேஜில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறது வந்து எம்சிக்யூ. இதில் மொழி, இலக்கியம், வரலாறு, இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு 5 கொஸ்டின் இருக்கும், 5 மார்க்ஸ். அன்சீன் பேசேஜ் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸாக இருக்கும். இதுலேயும் மொழி, இலக்கியம், வரலாறு தான் 5 மார்க்ஸ். செக்ஷன் பியில் கிராமர் செக்ஷன் எம்சிக்யூ டைப்பில் கேட்டிருப்பாங்க. இதில் 12 மார்க்ஸு. இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. செக்ஷன் சி, மெயின் கோர்ஸ் புக். இங்கே எம்சிக்யூ, ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் எல்லாமே வரும். டோட்டலாக 31 மார்க்ஸ். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு வரும், சொல்கிறேன். பார்ட் 1 ப்ரோஸ் இருக்கும். அதில் ப்ரோஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும். தமிழ் சொல்வளம், கேட்கிறதாயின் குரல், விருந்து போற்றுதும், செயற்கை நுண்ணறிவு, மொழிபெயர்ப்பு கல்வி, பன்முக கலைஞர். பார்ட் 2ல் போயட்ரி. இதில் செய்யுள் பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அன்னை மொழியிலிருந்து அப்புறம் திருக்குறள் வரைக்குமே எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். செக்ஷன் டி, நான் டீட்டெயில், அதாவது துணைப்பாடம், விரிவானம். இதில் 10 மார்க்ஸு. இதில் 6 இருக்குப்பா. உரைநடையின் அணிநலன்கள், புயலிலே ஒரு தோணி, கோபல்லபுரத்து மக்கள், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, புதிய நம்பிக்கை, பாய்ச்சல். செக்ஷன் இயில் கிரியேட்டிவ் ரைட்டிங். இதில் உங்களுக்கு 17 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் ஆர் இன்ஃபார்மல் லெட்டர் வந்து 8 மார்க்ஸு. எஸ்ஏ ரைட்டிங் 6 மார்க்ஸு. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் 3 மார்க்ஸ். அதுதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தமிழ் டெக்ஸ்ட் புக் எடிஷன் 2024 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக இருக்கிற கொஷின் பேட்டர்ன் தான் இது. செக்ஷன் ஏ, ரீடிங் அன்சீன் பேசேஜ் சொல்லியிருந்தேன்னா, அன்சீன் பேசேஜ் ஃபஸ்ட் ஒன்றில் எம்சிக்யூ டைப்பில் கேட்பாங்க. டோட்டல் கொஷின்ஸ் 5 இருக்கும். மார்க்ஸும் வந்து 5 தான். திரும்ப இங்கே அன்சீன் பேசேஜில் ஷார்ட் ஆன்சர்ஸாக கேட்பாங்க. டோட்டல் கொஷின்ஸ் 5 இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டல் மார்க்ஸ் 5 மார்க்ஸ். செக்ஷன் பியில் கிராமர் தான் கேட்பாங்க, எம்சிக்யூவில் தான் கேட்பாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு 4 இருக்குது. கிவ் எக்ஸாம்பிள் 1, ஃபில்லப், இலக்கண குறிப்பு, டூ ஆஸ் டைரக்டட். எல்லாமே 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. 3 கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இதில் டோட்டல் மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரும். செக்ஷன் சியில் மெயின் கோர்ஸ் புக். ஃபஸ்ட்டு திருக்குறள் ஃபில்லப்ஸு எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 3 அட்டன் பண்ணுவீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. டோட்டலாக 3 மார்க்ஸ். போய்ட்ரி காம்ப்ரிஹென்ஷனும் எம்சிக்யூ டைப்பில் 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5ம் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு மார்க்கு. டோட்டலாக 5 மார்க்ஸ். போயட்ரியில் ஷார்ட் ஆன்சர் டைப்பில் கேட்டிருப்பாங்கப்பா. 4 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒவ்வொன்றும் 4 மார்க்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும். ப்ரோஸில் லாங் ஆன்சர் டைப்பில் கேட்டிருப்பாங்க. 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 3 அட்டன் பண்ணுவீங்க. ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கு. அப்போ டோட்டலாக 15 மார்க்ஸ். செக்ஷன் டியில் நான் டீட்டெயில். நான் டீட்டெயில்னால் துணைப்பாடம், விரிவானம், அதெல்லாம். இதுவுமே வந்து லாங் ஆன்சர் டைப் தான். 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 1 தான் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் 1த்துக்கு 10 மார்க்கு. அப்போ டோட்டலாகவே 10 மார்க்ஸ் இதில் வரும். இதில் நீங்கள் வந்து 3 துணைப்பாடம் மட்டுமே படித்தாலே போதும், அட்டன் பண்ணிடலாம். செக்ஷன் இயில் க்ரியேட்டிவ் ரைட்டிங். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஷார்ட் ஆன்சர் டைப்பில் 1 கொடுத்துருப்பாங்க. 1 தான் அட்டன் பண்ணி ஆகணும். 1த்துக்கு 3 மார்க்கு. லெட்டர் ரைட்டிங் லாங் ஆன்சர் டைப் தான். 2 கொடுத்துருப்பாங்க. 1 அட்டன் பண்ணணும். 1த்துக்கு 8 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இதில் வந்து 8 மார்க்ஸ் வரும். இது 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து 1 இன்ஃபார்மல் 1 ஃபார்மலாகவும் கேட்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் மேபி 2மே இன்ஃபார்மல் 2மே ஃபார்மல் அப்படி கூட கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பெட்டர் 2 டைப்பையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. 2 டைப்பையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேஃப் ஜோனில் இருப்பீங்க, அவ்வளோதான். எஸ்ஏ ரைட்டிங் லாங் ஆன்சர் டைப்பில் கேட்டிருப்பாங்க. 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 1 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. 1த்துக்கு 6 மார்க்கு. இந்த எஸ்ஏ ரைட்டிங்கில் வந்து நம்மளாலே சம்டைம்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.
மழைநீர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, இல்லை கொரோனா, அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்பாங்க. பட் ஸ்டில் கண்டிப்பாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதான் 80 மார்க்ஸுக்கு உங்களுக்கு இருக்கிற கொஷின் பேட்டர்ன். இங்கே நீங்கள் எம்சிக்யூ டைப் அட்டென்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு 25 மார்க்ஸ். அது இல்லாமல் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுறீங்களா, அதுக்கு 55 மார்க்ஸ். அது இல்லாமல் ஜஸ்ட் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி சொன்னது தான், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுதான் 2025 to 26க்கான அஃபீஷியல் கொஷின் பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் மாடல் கொஷின் பேப்பர், சாம்பிள் கொஷின் பேப்பர், உங்களுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.